Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தஞ்சை மாவட்டத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக தஞ்சை கண்ணன் நகர் பகுதியில் உள்ள அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிசை மாற்று வாரிய தலைவருமான கு தங்கமுத்து அவர்களது இல்லத்திற்கு சென்ற கழக பொதுச் செயலாளர் அவரது திருவுருவ சிலையை திறந்து வைக்க உள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். இவன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் தஞ்சை மாவட்டத்தில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக திருவிடைமருதூர், அதே போன்று திருபுவனம், தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கு இந்த சூறாவளி சுற்றுப்பயணத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். செல்லுகிற இடங்களெல்லாம் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தற்போது தஞ்சை மாவட்டத்திலே மறைந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிசை மாற்று வாரியத்தினுடைய தலைவருமாக இருந்த கு தங்கமுத்து அவருடைய இல்லத்திலே அவருக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வெங்கல சிலையை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவருடைய திருக்கரங்களால் திறந்து வைக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கவிருக்கிறோம். அவருடைய இல்லத்தில் முன்பாக வைக்கப்பட்டிருந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவரும், அதாவது அதிமுகவுடைய மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு நிலை கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவர் இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெ ஜெயலலிதாவுடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து குறிப்பாக இந்த தஞ்சை மாவட்டத்திலே மக்களுக்காக பல்வேறு நிலைகளிலே பணியாற்றி இருக்கக்கூடிய தங்கமுத்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை இந்த சட்டமன்ற தொகுதியில் அவர் இருந்து அரும்பாடுபட்டு மக்களுக்காக பல்வேறு சேவைகளை ஆற்றியிருக்கிறார். அந்த சேவைகளை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த நன்றி உணர்வோடு நினைத்து பார்க்கிறார்கள். இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான பெண்கள் இந்த பகுதியில் தெரிந்து பூரண கும்ப மரியாதையோடு அவரை வரவேற்ற அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த தங்கமுத்தியுடைய வெண்கல சிலையை அவருடைய திருக்கரங்களால் இன்றைக்கு திறந்து வைக்கிறார்கள். அதிமுகவுடைய ஒன்றிய பெருந்தலைவராக தங்கமுத்து இருந்து தனது அரசியல் பயணத்தை தொடங்கியவர். குறிப்பாக 1971 திருநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவராகவும் 1973 திருவோணம் ஊராட்சி மன்ற பெருந்தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1980, 1999, 2004 ஆகிய வருடங்களில் நாடாளுமன்ற வேட்பாளராகவும் 1984, 1989, அதே போன்று 1991, 1996, 2006 ஆகிய வருடங்களில் சட்டமன்ற வேட்பாளராகவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக போட்டியிட்டு களம் கண்டவர். 1991 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1993, 1999 வரையும் 2001, 2020, 2002 ஆகிய வருடங்களில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளராகவும் இருந்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது இந்த சட்டமன்ற தொகுதிக்கு மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை அவர் செய்திருக்கிறார். அந்த நன்றியுணர்வோடு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களும் பொதுமக்களும் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறார்கள். அதிமுகவுடைய மாவட்ட செயலராக இருந்தபோது கழகத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் ஒவ்வொரு தொண்டர்களையும் அரவணைத்து சென்ற நபராக ஒரு மாவட்ட செயலாளராக தங்கமுத்து நல் பெயர் பெற்றிருக்கிறார். குறிப்பாக தஞ்சாவூர் பெரிய கோவிலில் சதய விழா குழுவிற்கு குழு தலைவராக இருந்து செயல்பட்டிருக்கிறார். தஞ்சை மாவட்டத்தினுடைய பால்வள தலைவராகவும் மாவட்ட அறங்காவலருடைய தலைவராகவும் 2004ஆம் ஆண்டு தமிழ்நாடு பாடநூல் வாரியத்துடைய தலைவராகவும் இருந்து செயல்பட்டிருக்கிறார். 2013 குடிசை மாற்று வாரியத்துடைய தலைவராக இருந்து அந்த குடிசை மாற்று வாரியத்திலே ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு வீடுகளை வழங்குவதிலும் பல்வேறு அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதிலும் அந்த அர்ப்பணிப்பான பணிகளை அவர் செய்து முடித்திருக்கிறார். கழகத்துடைய விவசாய பிரிவு செயலராக பணியாற்றிய அவர் 1972 தொடங்கி 2015ஆம் ஆண்டு வரை கழகத்தினுடைய பல்வேறு பதவிகளை அலங்கரித்த தங்கமுத்துவிற்கு இன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய திருக்கரங்களால் தங்கமுத்தினுடைய வெங்கல சிலையை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியிலே திரண்டு உற்சாக வரவேற்பினை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவருக்கு அளித்தார்கள்.
அந்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு தங்கமுத்தியுடைய திருவுருவ சிலையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திறந்து வைக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் திருநல்லூர் கிராமத்தினைச் சேர்ந்த இவர் இளங்கலை பட்டம் பிடித்திருக்கிறார். தங்கமுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின்பால் விசுவாசமும் கட்சியின்பால் மிகுந்த ஈடுபாடும் கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு பல்வேறு பணிகளை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட தங்கமுத்துவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய திருக்கரங்களால் அந்த வெண்கல சிலையை திறந்து வைத்திருப்பது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் இன்றைக்கு ஒரு ஆறுதலை தெரிவித்திருக்கிறார். அவருடைய வெண்கல சிலைக்கு மாலை அணிவித்து திறந்து வைத்து மலைத்தூவி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மரியாதை செலுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இவன் முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தஞ்சை மாவட்டத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக தஞ்சை கண்ணன் நகர் பகுதியில் உள்ள அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிசை மாற்று வாரிய தலைவருமான கு தங்கமுத்து அவர்களது இல்லத்திற்கு சென்ற கழக பொதுச் செயலாளர் அவரது திருவுருவ சிலையை திறந்து வைக்க உள்ளார். அதனை தற்பொழுது நேரடியாக பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்பொழுது அவர்களுடைய புகைப்படத்தை திறந்து வைத்திருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம்.
அமரப்பு தங்கமுத்து அவருடைய படத்திருப்புள்ள நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சோதர் காமராஜர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் பங்குபெற்றிருக்கின்ற மாவட்ட செயலர் அவர்களே மற்றும் மாநகராட்சி சரவணன் அவர்களே மற்றும் ராஜமாணிக்கன் அவர்களே மரியாதைக்குரிய டாக்டர் தங்கக்கண்ணன் அவர்களே மற்றும் அண்ணன் தங்கமுத்து குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற கழக நிர்வாகிகளுக்கும் அவருடைய உற்றார் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியான வணக்கத்தை தெரிவித்து மரியாதைக்குரிய மறைந்த தங்கமுத்து அவர்கள் 1972 முதல் பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் ஈர்க்கப்பட்டு முதலிலே மாணவர் அணியிலே அவருடைய அரசியல் பயணத்தை தொடங்கி சிறு வயதிலேயே ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பிறகு 1973ஆம் ஆண்டு நேரடி ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அதோடு அவர் ஒன்றிய கழகத்துடைய செயலாளராகவும் தஞ்சை ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்துடைய செயலாளராகவும் மாநில கழக விவசாயி செயலாளராகவும் திறம்பட பணியாற்றி கழகத்துக்காக உழைத்தவர் மரியாதைக்குரிய மறைந்த தங்கமுத்து அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு குறிப்பிட விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாமல் இதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகம் இந்த பகுதியை நிறுவுவதற்கு காரணகர்த்தாக இருந்தவர். இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலே 8வது உலக தமிழ் மாநாட்டை இங்கே தஞ்சையிலே நடத்துவதற்கு காரணமாக இருந்து இந்த தஞ்சை மாவட்ட மக்களுக்கு தஞ்சைக்கு புகழ் சேர்த்தவர் அண்ணன் தங்கமுத்து அவர்கள். 3 முறை நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கு போட்டியிட வாய்ப்பு இருந்தாலும் அவர் குறைந்த வாக்குகளை வெற்றி வாய்ப்பை இழந்தவர் மறைந்த தங்கமுத்து அவர்கள். அதோடு 1991ஆம் ஆண்டு திருவோணம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தமிழ்நாடு அரசு பாடநூல் நிறுவன தலைவராகவும் சதைவிழா குழு தலைவராகவும் இந்து சமய அறநிலைத்துறை மாவட்ட தலைவராகவும் ஆளுநர் தலைவராகவும் பாரதிதாசன் பல்கலைக்கழக பேரவை உறுப்பினராகவும் தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரிய தலைவராகவும் பல்வேறு அரசு பதவி வகித்து திறம்பட பணியாற்றி நன்மதிப்பு பெற்றவர் மறைந்த தங்கமுத்து அவர்கள். தொடர்ந்து கழகத்தின் மீதும் தலைமீதும் விசுவாசம் கொண்டு உழைத்து வந்தவர். 1998 புரட்சி தலைவி அம்மா இவரது இளைய சகோதரர் கழக விவசாய பிரிவு இணைச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு ராஜமாணிக்கம் ராஜமேதம் திருமணத்தை சொந்த ஊருக்கே வந்து நடத்தி வைத்து அந்த குடும்பத்துக்கு பெருமை சேர்த்தார்கள். அவை முழு நேரம் பணியாற்றிய தங்கமுத்து அவர்கள் இன்றைக்கு மறந்திருந்தாலும் அவர் ஆற்றிய பணி இன்றைக்கும் இந்த மாவட்ட மக்களிடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் தெரிவித்து அவருடைய பட திறப்பு விழாவிலே கலந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் அண்ணன் ராஜமாணி அவர்களுக்கும் டாக்டர் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எனது நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.